எத்தனையோ மேடைகளில் ஏறியிருக்கேன். பட் இது எனக்கு நிறையா உணர்ச்சி வசப்பட வைக்கிற ஒரு மேடை. இதை நான் நாடகமாகவே பார்க்கல. நிறைய நிஜங்கள் காலம் காலமாக நம் மனதிற்குள் இருந்த ஒரு பெரிய மனக்குமுறல், வலி, வேதனை, இது எல்லாம் இங்கே கொட்டப்பட்டது அப்படின்னு தான் நினைக்கிறேன். நான் கடந்து வந்த மனிதர்களை எல்லாம் எனக்கு முன்னால் நினைவு கொண்டு வந்தது இந்த படைப்பு. எங்கள் ஊரில் நான் பார்த்த குட்டியப்பனும், புண்ணியவதியம், மாசானமும், இப்படி நிறைய பேர் நினைவுக்கு வந்தாங்க. நான் என் நண்பர்களோடு சேர்ந்து ஜாதியை ஒழிப்போம், மனிதம் வளர்ப்போம் அப்படின்னு ஒரு நாடகம் போட்டது. அந்த நாடகத்திற்காக சுற்றி வளைக்கப்பட்டு ஆதிக்க ஜாதியினராலும் மேல் ஜாதி என்று சொல்லிக் கொள்பவர்களாலும் நாங்கள் துரத்தப்பட்டோம். அன்னைக்கு திருப்பி அடிக்க சக்தி இல்லை. ஆனால் இந்த படைப்பின் மூலமாக எங்களை துரத்திய ஒவ்வொருவர் முகத்திலும் காரி துப்பிய சந்தோஷம் எனக்கு. ஒரு 5 நிமிஷம் ஒருத்தர்கிட்ட பேசினாலே ஒன்று அவங்க ஜாதி சொல்லிடுறாங்க, இல்லைன்னா நாம் என்ன ஜாதின்னு கேட்குறாங்க. அப்படி ஒரு கேவலமான சூழலில் தான் அங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இல்லைன்னா வந்து கை கொடுக்கும்போதே தன்னுடைய பேருக்கு பின்னால் ஜாதியை சேர்த்துக்கிட்டு கை கொடுக்குறவங்க தான் நிறைய பேரை பார்த்துருக்கோம். பள்ளிகளுக்கு போனால் ஒரு ஆசிரியர் சொல்கிறாரு, சார் ஒரு குறிப்பிட்ட கலர் கயிறு கட்டியிருக்காங்க சார், அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஜாதியாக பிரிஞ்சு தான் சார் இருக்காங்க அப்படின்னு சொல்லுறாரு. பள்ளியில் மட்டுமில்லை, கல்லூரிக்கு போனாலும் கல்லூரியிலும் இதே நிலை. எதை நோக்கி போயிட்டுருக்கோம் அப்படின்ற ஒரு வலி, ஒரு பெரிய வேதனை. ஜாதியை மீண்டும் கையில் எடுப்போம், ஒரு பெரிய படைப்பு படைப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டத்துக்கு ஒரு ஆய்வு புத்தகத்தை எடுத்தோம். தென்னிந்திய குலங்களும் குடிகளும் அப்படின்னு ஒரு புக்கு, 7 வால்யூம். எனக்கு தஞ்சை பல்கலைக்கழகத்திலேருந்து அனுப்புகிறாங்க. எடுத்து ஆய்வு செய்யும்போது தமிழ்நாட்டில் மட்டுமே தோராயமாக 463 ஜாதி இருக்குது. அதில் ஒவ்வொரு ஜாதிக்குள்ளேயும் 7 கிளை ஜாதி இருக்குது. ஒரு கிளை ஜாதிக்கு 10 தலைவன் இருக்கான். அந்த 10 பேத்துக்குள்ளே 1008 கருத்து வேறுபாடு இருக்குது. இந்த முரண்பாட்டுக்குள்ளே எங்கே இருக்கான் தமிழன், எங்கே இருக்கான் மனுஷன்? ஜாதி வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவங்களே ஒரு ஜாதிக்கு தலைவனாக தான் இருக்காங்க. இதுதான் நம் சூழல். ஜாதிகள் இல்லைடி பாப்பா அப்படின்னு சொல்லித்தர பள்ளிக்கூடத்தில் ஜாதி என்னன்னு கேட்குறான். இதுதான் நம்ம முரண்பாடு. இதையெல்லாம் ஒழிக்கணும் அப்படின்னா மீண்டும் இளைஞர்கள் எழ வேண்டும். இளைஞர்கள் கையில் தான் இருக்குது. இளைஞர்கள் தான் ஒழிக்க முடியும். ஏன்னா இந்த ஆய்வில் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சோம், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒவ்வொரு ஜாதியிலையுமே ஜாதி வேண்டான்னு சொல்கிறவன் தான் மெஜாரிட்டியாக இருக்கான். அவெல்லாம் அமைதியாக இருக்கிறதுனால தான் சில சில்லறைங்க சத்தம்லாம் ரொம்ப பெருசாக கேட்டுக்கிட்டு இருக்கு. அது அழியும், ஒளியும். ஜாதியை உடைப்போம், மனித நேயத்தை வளர்ப்போம், வெல்வோம்.